குருநாதர் கர்மயோகி பாதார விந்தங்களை பணிவோம். இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு வாழ்வும் அன்னை வாழ்வும், தலைகீழ் மாற்றங்கள். ரிவர்சல்ஸ் சொல்லுவாங்க. பேச்சை ஆரம்பிக்கும் முன்பாக நாளை மறுநாள் 21 பிப்ரவரி 21 ஸ்ரீ அன்னையனுடைய ஜென்மதினம் தரிசன நாள். அன்று மாலை மையத்தில் தரிசன 5:30 மணியிலிருந்து 8 மணி வரை தரிசன சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. அன்னை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கும்பகோணம் தியான மையத்திலிருந்து திரு ரத்னவேல் அவர்கள் சொற்பொழிவாற்றுகின்றார்கள். அன்பர்கள் நேரில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேல வாழ்வும் அன்னை வாழ்வும், தலைகீழ் மாற்றம் அப்படிங்கிற தலைப்புல இப்படி பார்ப்போம். சென்ற வாரம் அதற்கு முந்தையும் திரு கர்மயோகி அப்பா அவர்களுடைய யோக பேரொழியாகும் உள்ளொளி 100 பேர்கள் என்ற புத்தகத்தின் அடிப்படையில யோக வாழ்க்கை என்ற தத்துவத்தை படித்தோம். இன்றைய பேச்சு பேரொழியாகும் உள்ளொளியின் அடிப்படையை கொண்டது. யோக வாழ்க்கை என்ற தத்துவம் அன்னையை ஏற்ற அன்பர்களுக்கு சாதாரண மனித வாழ்க்கையிலிருந்து மாறிய பலன்கள் கிடைக்கின்றன. அந்த வாழ்வு யோக வாழ்வாக மாறுகின்றது. அது யோகம் அல்ல. யோகம் என்பது பகவான் சொல்கின்ற கட்டுப்பாடுகள் மிகுந்த பயிற்சி, சிந்தசிஸ் ஆஃப் யோகா, லைஃப் டிவைன், லெட்டர்ஸ் ஆஃப் யோகா, இவற்றிலெல்லாம் பகவான் பேசுவது, அன்னையும் அவருடைய எழுத்துக்களில் பேசுவது, அது மிக கடுமையானது. ஆனால் எல்லா அன்பர்களும் அந்த யோகத்திற்கு அழைப்பு உள்ளவர்கள் மட்டுமே அந்த யோகத்தை செய்ய முடியும். அன்னை சொல்லுவார்களா, நான் யாரையும் செய்ய சொல்ல மாட்டேன் என்று சொல்லுவார்களா, அவ்வளவு கடுமையானது. ஆனால் அன்னை அவர் இந்த அவதார நோக்கத்தினால் பூமிக்கு கொண்டு வரப்பட்ட செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஜீவிய சக்தி, சுப்ராமெண்டல் ஃபோர்ஸ், அதனை பயன்படுத்தி அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய சாதாரண மனித வாழ்க்கையை உயர்த்தி யோக வாழ்க்கையாக நடத்த முடியும் என்று பார்த்தோம். யோக வாழ்க்கை என்பது உயர்ந்த மனித வாழ்க்கை. அன்னையின் அருள் செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கை பல மடங்கு உயர்தல். அதை பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். இங்கே மைய அன்பர்கள் வாழ்வில் என்னையும் சேர்த்து பல பேருடைய வாழ்க்கையில வரம்பற்ற நன்மைகள் நடந்திருக்கின்றது. எல்லாம் மேல உச்சத்துல போயிட்டு இருக்கிறாங்க. அதை தொடர்ந்துதான் இன்றைய பேச்சும். என்ன சொல்றாருன்னா, நம்ம சுற்றி நம்ம வாழ்ற வாழ்க்கையில பல ஸ்தாபனங்கள் இருக்குது. இப்ப கல்வி இருக்குது, நிர்வாகம் இருக்கு, போக்குவரத்து இருக்குது, அரசியல் இருக்குது, மாநில அரசாங்கம் இருக்குது, மத்திய அரசாங்கம் இருக்கு. இதெல்லாம் ஸ்தாபனங்கள். அதுக்கு மேல சமூகம் என்பதே ஒரு ஸ்தாபனம்னு சொல்றாரு. அந்த சமூகத்துக்கு சுற்றி நம்ம எந்த சமூகத்துல இருக்கிறோமோ அதற்குரிய இந்த உலக இந்த கல்வி இது போன்றதுக்கு சட்டம் இருக்கு. 10 வருஷம் படிச்சாதான் 10th பாஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல கல்லூரிக்கு போய் படிச்சாதான், நீட் பாஸ் பண்ணாதான் இன்ஜினியரிங் போக முடியும், மெடிசன் போக முடியும். 4 ஆண்டுகள் படிச்சாதான் இன்ஜினியரிங் படிக்க முடியும். பிஹெச்டி வேணும்னா அதுக்கு பல ஆண்டுகள் படிச்சாகணும். இப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் அந்த நிர்வாக அமைப்புல எலெக்ஷன் நின்று எம்எல்ஏவாகவோ அல்லது எம்பியாகவோ மாறினால்தான் அரசியல பங்கேற்க முடியும். அது அந்த சட்டங்கள், அது நிர்வாகத்தினுடைய சட்டங்கள். சமூகத்தினுடைய சட்டங்கள் எந்த சமூகத்தில் இருக்கிறோமோ அதற்குரிய நிபந்தனைகளை நம்ம ஏற்றாகணும். திருமணம் ஆகிறதுக்கு
இன்னைக்கு நம்ம அறியாம இந்த நம்ம நாட்டுல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு அந்த நாள்லயே வள்ளுவர் சொன்னாலும் எல்லாரும் சொல்றாங்க. இருந்தாலும் காலங்காலமாக அந்த ஜாதிங்கிறத யாராலையும் உடைக்க முடியல. அதனால அது நிர்ணயிக்கின்றது. இப்ப அன்னையும் அரவிந்தரும் அவதாரித்த பிறகு அன்னை என்பது ஒரு ஸ்தாபனம். இந்த அன்னைங்கிற ஸ்தாபனத்துக்கு நம்ம வந்துட்டோம். அந்த ஸ்தாபனத்துக்கு அதனுடைய சக்தி வேற. அந்த ஸ்தாபனத்தை பற்றி நம்ம நடக்கும்போது நம்ம வாழ்வுல மாற்றங்கள் நடைபெறும். அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்றதுங்கிறதா இங்கே இது அது அதைத்தான் பார்க்கிறோம். சாதாரணமா சட்டம் அன்னை ஏற்றுக்கொண்ட அன்பர்களுக்கு நாம் கூறியது போல அன்னையின் யோக சக்தியை பயன்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை, அன்னை முறைகளை பின்பற்றுகின்ற வாழ்க்கை யோக வாழ்க்கை. அது மிக உயர்ந்த மனித வாழ்க்கைன்னு நேற்று போன வாரத்துல பார்த்தோம். அந்த மனித வாழ்க்கைக்கு வந்துட்டா நமக்கு பல இது உண்டு. ஒருத்தரை ஏமாத்தினோம்னா திருப்பி நம்மளை யாராவது ஏமாத்துவாங்க. இது வாழ்வின் சட்டம். இது மேல வாழ்வின் சட்டம்னு ஒன்று அப்பா சொல்றாரு. வாழ்வின் மறுமொழின்னு கருவி அப்பா எழுதியிருக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி பல முறை சொல்லியிருக்கிறேன். ஃபேஸ்புக் போனீங்கன்னா ராய் பாஸ்னருங்கிறவர் நிறைய எழுதியிருக்கிறாரு. நம்ம நடந்ததுக்கு நம்ம வேற ஒன்று நடக்கும். ஆனா அன்னைகிட்ட வந்ததும் அன்னை வாழ்க்கை மாறினால் இன்றைய சட்டம் தலைகீழாக மாறும். வாழ்வின் சட்டங்கள் அன்னை வாழ்வில் தலைகீழாக மாறுவதை அதை பற்றி தான் எடுத்துக்காட்டுலாம் இதில் சொல்றாரு அவர். ரொம்ப முக்கியமான விஷயம். நாள் செய்யறது நல்ல மற்றவங்க மந்திரிகள் செய்ய மாட்டாங்க. நம்ம நாட்டில் ஜாதகம் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். விஷயம் பார்க்காம கல்யாணம் செய்ய மாட்டாங்க. அதனால வர்ற கெடுதல்களையும் ஏற்றுக்குவாங்க. நல்ல வேலையில செஞ்சாக்கா நல்லது வரும். முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க, ராகுகாலம்பாங்க, யமகண்டம்பாங்க. இதெல்லாம் தவிர்த்து நேரம் பார்த்து செய்வாங்க. இந்த நல்ல வேலை கெட்ட வேலைன்னு இருக்கிறதெல்லாம் அன்னைகிட்ட மாறுது. அதுதான் அப்பா சொல்றது. அன்னைக்கு எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான், எல்லா வேலையும் நல்ல நாளையும் தான். ஏன்னு சொன்னா அன்னை காலத்தை கடந்தவர். காலத்தை கடந்தவர்னால காலத்தை வேலையும் காலமும் வேலையும் அன்னையை பாதிப்பதில்லை. அன்னை ஜீவியம் நம்முள் இருந்தால் வேலை நம்மை பாதிக்காது. காலத்தால் ஏற்பட்ட கர்மமே பாதிக்காத பொழுது வேலை எப்படி பாதிக்கும்? அது இதை பற்றி பலமுறை பேசியிருக்கோம். அன்னை வந்த பிறகு கர்மம் கரையும். பழைய இதுல இது திருப்பி சொன்னதுதான். பழைய மரபுப்படி பழவினை நாம் செய்ததை அனுபவிச்சுதான் ஆகணும். கோவலன் கொலை உண்டு சிலப்பதிகாரத்துல கோவலன் கொலை வைத்து அதுதான் ஊழ்வினை உறுத்து தேடி ஊட்டும்னு சொல்லணும். வள்ளுவராரும் ஊழில் பெருவலி ஆகுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும்னு சொல்றாரு. நீ என்னதான் முயற்சி பண்ணினாலும் தான் முன்னாடி நிற்கும்னு சொன்னார். ஆனா அதே வள்ளுவர் பின்னால பேசும்போது ஊழையும் உப்பக்கம் காண்பரும் உழைவின்றி தாழாது உயர்த்துபவர்னு சொல்றார். சோர்ந்து போகாம குறைவில்லாம கடுமையான வழியை சொல்றவங்க ஊழையே தோக்க முயற்சியை விட்டு சொல்லும்போது ஆழ்வினையுடைய மேன்மை முயற்சியுடைய சொல்லும்போது அதை சொல்றாரு. அதே போலையும் அப்பா இங்கே சொல்றாரு. முன்னே ஒரு முறை நான் வள்ளுவமும் அரவிந்தவங்க அதனால அன்னையை நினைத்து நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டா நம்ம வேலையை பார்க்க வேண்டாம். நாள் செய்யாதுன்னா நாள் செய்யாதது நல்லது செய்யும் நாள்னு இது பழமொழி மறந்து போச்சு எனக்கு. இது அன்னை காலத்தை கடந்தவர்ங்கிறாலும் அன்னை காலத்தை நிர்ணயிப்பவர் என்கிறாலும் அன்னையை நினைத்து ஆரம்பிக்கும் வேலை அன்னையை நிர்ணயிக்கிறதுனால அது நிச்சயமாக சுகமானதாகத்தான் நல்லா நடக்கும். நல்ல கட்ட வேலை நல்ல வேலைங்கிற எதையுமே இன்னைக்கு நினைட்டு கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் அப்பா சொல்றாரு. திறந்த வெளியில கூட்டம் போட்டா மழை வந்தா கூட்டம் நின்றுபடும். அதே மைதான ஒரு இதுக்குள்ள மண்டபத்துக்குள்ள கூட்டம் போட்டா மழை வெளியில பெஞ்சாலும் கூட்டம் நடத்த முடியும். அப்படித்தான் எப்படி மண்டபம் மழைக்கு
இருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறதோ அப்படி அன்னை நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றார். அப்புறம் லட்சியம், ஆதாய மனப்பான்மை. எல்லாரும் உலகத்துல முக்காவடி தனக்கு எது நல்லது நடக்கும், இது பண்ணணும் ஆதாய மனப்பான்மையில தான் இருப்பாங்க, லட்சிய மனப்பான்மை இருப்பாங்க. ஆனா அன்னை பக்தர்கள் லட்சியமா இருந்தாக்க கஷ்டப்படுவாங்க, லட்சியத்தை ஏற்கொண்டவர்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க. இதுல இப்ப இந்த புராண கதைகள்லையும் வரும். இதுல இதுக்காக போராடின காந்தி, நேரு இவங்க எல்லாமே கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அந்த லட்சியத்தை இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அன்னைகிட்ட வந்த பிறகு அன்னை நினைவு, அன்னை சூழல், அன்னை ஜீவியம்ங்கிற இவற்றால செயல் நிரம்பிய பொழுது ஆதாயத்திற்கு பின்னணியும் லட்சியத்திற்கு முன்னணியும் வரும். ஆதாயத்தை நம்பாம லட்சியத்தை நம்பினா நிச்சயம் லட்சியமா செயல்படும். அதுக்கு ஒரு உதாரணம் வேற ஒண்ணு சொல்றாரு இங்க. ஆதாய மனப்பான்மை இருக்கவங்களே மாறிவிட்டு ஒரு பாகப்பிரிவினை, ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் வந்து பாகப்பிரிவினை செய்யணும்னு சொல்றாரு, தம்பி வந்து அன்னை பக்தர். பாகப்பிரிவினைன்னு சொன்னவர் அவர் பிரியணும் வச்சு அவர் என்ன நோக்கத்தோட என்ன செய்யறாருன்னு சொன்னா, நல்லதெல்லாம் ஒன்று ஒரு லிஸ்ட் போடுறாரு, நல்ல சொத்துக்கள் எல்லாம் ஒரு லிஸ்ட் ஆகும், மதிப்பு குறைவான சொத்துக்களாகவும் இன்னொரு பட்டியலும் போடுறாரு. தம்பி வந்து அன்னை பக்தர்னால பேசாம இவர் எதுவும் தலையிடவே விட்டுட்டாரு. செய்து தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோட ஆதாய மனப்பான்மையோட பட்டியல் போட்ட அன்பர் கொடுக்கும் பொழுது நல்லதையெல்லாம் தம்பிக்கு கொடுத்துட்றாரு. அது என்ன நடக்கிறது, இது நடக்காதது அல்ல. ஆதாயத்தை கருதி இல்லாம அதான் மனம் இவர் அன்னையிட நினைத்து இருக்கிறதுனால, இந்த அன்னை சூழலில் தம்பி இருந்ததுனால அவருடைய அண்ணனுடைய ஆதாய மனப்பான்மை வேலை செய்யாம நியாயம் நடந்து இவருக்கு நல்லதெல்லாம் தம்பிக்கு கிடைக்குது. இதுதான் மாறுதல், தலைகீழ் மாற்றம் நடந்தது. எந்த நோக்கத்தோடு அவர் சொத்தை பிரிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அந்த நோக்கத்தை அவரே மாற்றிவிட்டு நல்லதை தம்பிக்கு கொடுக்குறாரு. இது அப்ப பல முன்னாடி இதுதான். நல்ல குணம் முக்கியம், நல்ல குணம் இல்லாம எதுவும் நடக்காது. வயசானவங்களுக்கு தெம்பு குறையும் என்பது நம்ம அபிப்பிராயம். அன்னையின் சட்டப்படி தெம்பு குறைய வேண்டாம், அதிகமாகவும் ஆகும் என்பது அன்னை வழி. அன்னையை ஏற்றுக்கொண்ட பின் ஜீவியம் வருகின்றது, கான்சியஸ்னஸ். உயர்ந்த சீவியம் உயர்ந்த சக்தியை அளிக்கும். உடலும் அன்னையை ஏற்றுக்கொண்டால் உடலுக்கு தெம்பு வரும், குறையாது. 85 வயதில் சைக்கிள் விடுவது, 75 வயதில் 27 ஓடுவது போன்றவை அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் அனுபவம். இங்கே சில அன்னை அன்பர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். எனக்கு வந்து சில தொந்தரவுகள் இருக்கு. எனக்கு வந்து இந்த ஸ்பைனல் கார்டு தண்டுவட பிரச்சனை வந்து அன்னைகிட்ட வர்றதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்பே வந்தது. நான் 90ல் தான் அன்னைகிட்ட வந்தேன். எனக்கு அதாவது 50 வயதில். ஆனால் எனக்கு இப்போ ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வந்து ஆப்ரேஷன் பண்ணது எனக்கு 38 வயசுலேயே நடந்தது. அதனால் அது என்ன இன்னமும் நான் நடந்துகிட்டு இருக்கிறது, படுத்த படுக்கை ஆகணும், இல்லை வீல் சேரில் இருக்கிற எல்லாமே வரணும், அப்படி இல்லாமல் நடக்க வச்சுட்டு இருக்கிறது அன்னை தான். அதனால் தெம்பு வயதானாலும் தெம்பு கூடும். அதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, அதை நான் சொல்ல வேண்டாம். யோகம் செய்யும், இது வந்து யோக வாழ்க்கையை வாழ்கின்ற சாதாரண அன்பர்களுக்குரியது. யோகம் செய்யும் போது அதுக்கு வேற சில பிரச்சனைகள் இருக்கு, அதை பற்றி இங்கே பேச வேண்டாம். அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து தவறு செய்யக்கூடிய சூழலில் இருந்தாலும் தவறு செய்ய மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் சொல்றாரு. ஒருவருக்கு கணக்கு பிள்ளை ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தொழிலை நல்லா வரவு செலவு நல்லா செய்கிறாரு. அவர்கிட்ட வேலை செய்கிறாரு.
அவர்கிட்ட இருந்து அவர் சொத்து பூரா பிஸ்னஸ் பூரா பொறுப்பையும் முதலாளி அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் அவர் தவறு செய்யலை. செய்யாமல் எந்த நேரமும் அவர் அலட்சியமாக நிற்கலாம விட்டு கொடுக்குறாரு. ஆனால் அவர் எந்த குறைவும் வராமல் பண விஷயத்தில் அன்னையத்துக்கு நல்ல குணம் இருக்கிறதுனால பணம், பதவி, ஆதாயம் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நேரடியாகவே நடக்கிறாரு. இது அந்த முக்கியமானது. கடன் கடன் கொடுத்த விஷயம், வசூலாகாத கடனே ஒரு இருக்கிறாரு. கடனை கொடுத்துட்டு கேட்கலன்னா பணம் வராதுங்கிறதா இது. ஆனால் அன்னை இதில் என்னென்ன பணங்களுக்கு கடன் வாங்குறவங்க கடன் கொடுக்குற எண்ணம் இருக்காது அப்படிலாம் சொல்லியிருக்காரு. கடன் வாங்குற பழக்கம் உள்ளவங்க கடை வாங்கி ஆடம்பரமாக நடந்துக்குவாங்க. இப்படிதான் இருக்கும். அப்படி ஒரு கடமை எங்கே இருக்கணும், திருப்பி கொடுக்கணுங்கிற நினைப்பு வராது. ஆனால் அன்னை பக்தர் ஒருத்தர் கடன் கொடுத்தாரு. வாங்கியவர் நண்பர்கள், அந்த அவருடைய நண்பர்கள் இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் கொடுத்தவருக்கு அது மட்டும் இல்லை, நம்பிக்கை பேரில் கொடுக்குறாரு. ரசீதும் வாங்கிக்கல, பத்திரம் எழுதி வாங்கிக்கல, பிராமிசரி நோட்டு இல்லை, ஒன்றும் இல்லை. இத்தனையும் மீறி பணம் வராதுன்னு தோணுச்சு. அந்த பணம் வாங்கினவருடைய நண்பர்கள் இது எதுக்கு கொடுக்குற அப்படிலாம் சொன்னாங்க. அதை மீறி பக்தர்னு அவரை இவர் நான் கொடுத்ததை நானே கேட்க மாட்டேன் என்பது முடிவா இருந்தார். கேட்காவிட்டால் தானே வரும் என்பது அன்னையினுடைய தரிசனமானது. பணம் தானே வந்தது. பணம் கேட்காவிட்டால் வராது என்ற கோடியிலிருந்து கேட்காவிட்டால் வரும் என்ற எதிர்முனைக்கு வருவதே அன்னைக்குரிய பாங்கு. அதான் தலைகீழ் மாற்றம். இது அன்னை வாழ்வில் நடந்தது. அதாவது நம்புபவருக்கு உயர்வு உண்டு, நம்ப முடியாதவர் ஒரு பேரர்களின் பெருவழிக்கு புறம்பானவர்கள் என்று நினைவாலும் நம்ப முடியாத ஒன்றை அன்னை பூர்ணமாக ஏற்றுக்கொள்ள, செயலளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கருத்து. அதாவது அன்னைகிட்ட வந்த பிறகு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். நமக்கு அன்னை நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தாக்க அது நடக்கும். பாசம், விசுவாசம். நிறைய பேர் விசுவாசமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்றது. ஒருத்தருக்கு இப்போ இருந்திருந்தாரு, நிறைய நல்ல பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு நல்ல மேலே வர்றாரு. ஆனால் அவருடைய உடன் பிறந்தவர்கள் அவர்கிட்ட பாசமா இல்லை, அவரை கைவிட்டாங்க. எல்லாம் எல்லா வசதிகளும் போய் நிர்கதியாக நிற்கிற நேரத்தில் குடும்பமோ உறவினரோ கை கொடுக்குற அவர்கிட்ட கணக்கப்பிள்ளையா இருந்தவர், நான் எந்த நிலைமையாக இருந்தாலும் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கூடவே இருந்து அவருக்கு உதவி செய்கிறாரு. வலிய போய் உதவி செய்யாதேன்னு சொல்லுவாங்க. வலிய போனா ஜாதிக்கு இழப்பம்னு சொல்லி ஒரு இது சொல்றது. ஆனா பிறருக்கு நல்லது செய்யும் வலிய போனால் நம்மை குறைவாக நினைப்பார்கள். ஏன் இவர் வலிய செய்யறாருன்னு நினைப்பாங்க. அப்புறம் கிராக்கியும் பண்ணுவாங்களாம். ஆனா இதை அன்பர்களுக்கு இல்லை. அது இறைவனே மனிதனை தேடி வரும் பூர்ண யோகத்தில் வலிய போவதே வாழ்வு. ஒரு இறைவனை நினைத்து அவனை தேடினால் அதற்கு முன் இறைவன் அவரை நாடி வந்துள்ளான். அதனால் அவர் இறைவனை நினைக்க முடிகிறது என்பது ஆன்மீக தத்துவம். அதனால் அவனருளின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவனர்களாலே அவன்தாள் வணங்கி, இது மாணிக்க வாசகர். அதனால தேவை உள்ளவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் உள்ளவர்கள் நம்ம தேடி போய் வலிய போய் உதவலான்னு அப்பா சொல்றாரு. வலிய போகும் மார்க்கமே அன்னைக்கு உகந்த மார்க்கம். அதுவே சேவை, அதுவே கொள்கை. உயர்ந்தவர் நம்மிடம் வலிய வருவார் என்பது நம் அனுபவம். இறைவன் மனிதனை தேடி வரும் யோகத்துல நாம் தேடி போனால் யாரை நாம் தேடி பார்க்க முடியாதோ, பணத்தாலும் பார்க்காலும் பதவியாலும் அந்தஸ்தாலும் பிறப்பாலும் உயர்ந்தவர் நம்மை நாடி வருவார்கள் என்பதை அன்பர்கள் தினமும் பார்க்கிறார்கள். அதனால நம்ம போய் வலிய செய்து விடணும். தானா நமக்கு உரியவர்கள் நம்மை தேடி வருவார்கள். வாழ்க்கையில தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம். சுயநலத்தை கருதாவிட்டால் எளிதில் வாழ்வு சீரழியும். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் போய் பெச்சை கேட்ட நான் ஒருத்தர் பணக்காரர்கிட்ட, இங்கே வராத, இந்த அடுத்த வீட்டில் கொடுத்து கட்டவன் இருக்கிறான், அவனை போய் கேளு, அவன் கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லாருக்கும் கொடுத்து அதனால கெட்டவன்.
அதனால நம்ம வந்து இந்த நம்ம சுயநலத்தை கருதாம பிறருக்கு உதவி செஞ்சோம்னா நமக்கு வரணும்ட்டு. ஆனா இங்கே அன்னையினுடைய இதுல பிறர் நலம் கருதினால் வாழ்வு உயருங்கிறது அன்னை இது. அதனால நம்ம நன்மையை நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இருந்தாக்க இது ஒரு இதை பற்றி பலமுறை பேசுறது நல்லெண்ணம் அன்பு அமிர்தமாகி அபரிமிதம் ஆனந்தமாகும் அழைப்புங்கிறது நல்லெண்ணம்னு கட்டுரையில நமக்கு அதிர்ஷ்டமன் வருமுன் நம்மை சுற்றி உள்ளவருக்கு அதிர்ஷ்டம் வரணும்னு நினைச்சா அது செய்யணும்னு அப்பா இருக்காரு. தொழில் செய்யறாங்க. தொழில் ரகசியம்னு ஒண்ணு உண்டு. சீக்ரெட் ஆஃப் தி பர்டிகுலர் இது. தொழில் ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொழில் ரகசியத்தை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தா அவர் போட்டியில அது தொழிலுக்கு போட்டியா வந்துடுவாரு. இவருடைய வியாபாரம் கெட்டு போகும். ஆனா அண்ணன் என்பவர் என்ன செஞ்சாரு, அவர் தொழிலை வந்து மற்றவருக்கு கொடுத்தாரு. அவங்களுக்கு தொழிலை வச்சு கொடுத்தாரு. ஏன்னா 4 பேருக்கு உதவி, அதுல சில பேர் வந்து இவருக்கு துரோகம் செஞ்சாங்க. அவங்க தொழிலை பார்த்துக்கிட்டாங்க. இவர் தொழிலை அழிக்கவே முயன்றார்கள். ஆனா பக்தர் வந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளி அவர் போல இருந்தார். ஆனா என்னாச்சு, சிறு அளவில் உற்பத்தியான பிறகு இந்த மார்க்கெட்டு, இந்த பொருள்கள் பெருசா மார்க்கெட் பெருசாச்சு. அப்ப இவர் தொழில் மேல போய் பல அமைதி இவருடைய தொழில் 15 மடங்கு பெருகியது. அதுக்கு மேல சர்க்கார தொழிலுக்கு வரிவிலக்கு அளித்தது. பிறருக்காக உழைத்ததுனால அவர் வளர்வோம் நாம் வளர்வோம் என்பது இந்த தலைகீழ் மாற்றம், அன்னையோட இருக்கிற மாற்றம் அது நடந்தது. ஒரு 50 ஆண்டுக்கு முன்ன விவசாயத்தை யாரு செய்யறது யோசிப்பாங்க. உழுதவன் மிஞ்சினா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு பழமொழி உண்டு. உழுதவன் கணக்கு பார்த்தா உழுதவன் உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வள்ளுவர் அங்கேயும் உழந்தும் உழவே தலைன்னு சொல்றாரு. கஷ்டப்பட்டு தான் செஞ்சாகணும், இருந்தாலும் உழவுதான் தலையாயுதுன்னு சொல்றாரு. அதை மாற்றத்துக்கு மாதிரி பசுமை புரட்சின்னு வந்தது. இதையும் பத்தி நிறைய சொல்லியிருக்கிறேன். சுப்பிரமணியம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த காலத்தில் என்று நினைக்கின்றேன் பசுமை புரட்சி வந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இங்க நம்ம இங்க நிறைய இந்த இது வேலிக்கருவை இங்க பார்த்தாலும் மருந்து காடாக இருந்திருக்குது. 50 வருஷத்துக்கு முன்ன அமெரிக்காவிலிருந்து நாம் கோதுமையை இறக்குமதி செய்தோம். பிலிப்பைன்ஸிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்தோம். இப்பொழுது கோதுமையை நாம் ஏற்றுமதி செய்கிறோம். வடநாட்டிலிருந்து அரிசி நாம் இலங்கைக்கு கஷ்டப்படும் போது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அரிசி கொடுத்தோம். இந்த மாற்றம், இந்த பசுமை புரட்சி வந்தது. இந்த பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் தன்னலமற்ற மனப்பான்மையுடன் விவசாயி அதிக உற்பத்தி செய்தால், கொள்கையை சர்க்கார் ஆதரித்தால் விவசாயம் அழிவதற்கு பதிலாக வளம் பெறுவான் என்று அறிந்து சர்க்கார் கொள்கையை அதுபோல் மேற்கொண்டார். அதனால 5 ஆண்டில் இந்த பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷன் சொல்றது வந்ததுனால உரங்கள் எல்லாம் செஞ்சு இது விளைவு பல மடங்கு உயர்ந்தது. அதனால நாட்டில் உணவு பஞ்சங்கிறதே தமிழ்நாட்டில் இந்தியாவில இல்லை. இது வந்து மாற்றம், தலைகீழ் மாற்றம். அதே மாதிரி தன்னலம் இல்லாம இருக்கணும். ஒருவர் தன்னலமற்ற கொள்கையை பின்பற்றினால் அவருக்கு ஆரம்பகால இடையூறு இருந்தாலும் அவரும் அவரால் பிறரும் அளவு கடந்த செழிப்பை அடைவார்கள் என்பது அன்னை விதி. இடத்தை கொடுத்தா மடத்தை பிடுங்குவார்னு சொல்லுவாங்க. ஆனா தன் உடைமையை விட்டு கொடுத்தவருக்கு அடுத்த நிலைக்கு உயரலாம். சாதாரணமா சொல்றது வந்து இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்தா நீ ஒன்னும் இல்லாம பண்ணிடுவான், உன்னை மொட்டை அடிச்சிருவான் அப்படின்னு. ஆனா உரிமையை விட்டு கொடுத்தால் மேல போகலாங்கிறதான் அன்னை விதி. அது ஆனா இங்க விட்டு கொடுக்கறதுங்கிறது இயலாமையினால விட்டு கொடுக்கறது இல்லை, வலிமையோட விட்டு கொடுக்கறதுன்னு அப்பா எழுதுறாரு. கொள்கையை வைத்துக் கொண்டு அன்னையின் அருளை அதிகமாகவோ முழுமையாக பெற முடியாது. அன்னையின் வழி வேறு. நாம் உரிமைகளை விட்டு கொடுக்க வேண்டும், ஆனால் வலிமை இல்லாமல் அதை செய்யக்கூடாது. முழு வலிமையுடன் உரிமையை விட்டு கொடுத்தால் பெரும்பாலும் ஆரம்பத்திலேயே பெரும்பலன் உண்டு. மாறாக ஆரம்பத்தில் இடர்பட்டாலும் பின்னால் பெரும்பலன் உண்டு. அடுத்த கட்ட உயர்வு அன்பரை நிச்சயம் கடவு கடந்து வரும். வேற ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு வீடு பார்த்து வீடுக்கு ரூமுக்கு குடியிருக்கிறாரு. இந்த வீட்டுக்காரர் அவர் வாடகையை ஏற்றிட்டே போறாரு. முதல்ல 200 ஒரு ரூமுக்கு 200 ரூபா கேட்டாரு. இது பழைய இது 200 300 அவங்களுக்கு கிடைக்காது. அப்புறம்
300 ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிறதுக்கு அங்கே போனார். 300 கேட்டார். அப்புறம் 400 கேட்டார், 500 கேட்டார். பக்தர் ஏன்னா அப்பா போன வாரம் பேசினது பேரம் பேசக்கூடாதுன்னு பேசியிருக்கிறார். பேரம் பேசாமல் கொடுத்தார். அதனுடைய பலன் வாடகையே இல்லாமல் இலவசமாக அவருக்கு அது அவருடைய ஆபீஸுக்கு அருகிலேயே தங்குவதற்கு இடம் கிடைத்தது. அதான் அன்னை. உள்ளென்றால் குதிரை வாய் திறக்கும், கடிவாளம் என்றால் மூடும். அதாவது வேலைக்கு பயப்படுறது, ஆனா வேலையை விரும்பி மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை ஏற்றுக்கிட்டவங்க எந்த வேலை வந்தாலும் விரும்ப மகிழ்வு ஏற்றுக்கணும். பள்ளிக்கூடத்துல லீவுனா குழந்தைகிட்ட சந்தோஷமா இருக்கும், ஆசிரியர்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி இல்லாம வேலைக்கு போக விரும்ப வேண்டும். அது நம்ம செய்ய வேண்டியது. அன்னை அருள் செய்வதற்கு நம்ம வேலை செய்வதற்கு நாம் பின்வாங்கவே கூடாது. எந்த சாதனைக்கும் அடிப்படை உழைப்பு, உழைப்புகளுக்கு அடிப்படை உடல் உழைப்பு. உழைப்பை விட்டு விலகுபவன் எதையும் சாதிக்க முடியாது. உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோ, பழைய பாட்டது. அது உடல் உழைப்பிற்கு தயங்குபவனுக்கு அன்னையிடமிருந்து எந்த பெரியதும் நல்லதும் வராது. இது வரைக்கும் நிறைய அன்னைகிட்ட வரவங்களுக்கெல்லாம் எல்லாமே இயல்பை மீறி, உலக இயற்கையை மீறி நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனா நம்ம செய்ய வேண்டிய பங்கு இந்த உழைப்பு. அதை நிறுத்தக்கூடாது. அன்னை நெருங்கி வர அனைத்து உழைப்பையும் போற்ற வேண்டும், வழிபட வேண்டும். அவற்றில் உடல் உழைப்பு சிறந்தது. இரவில் 1 மணி 2 மணி தூங்கி மீது நேரமெல்லாம் வேலை செய்தவர் அன்னை. அன்னை அப்படி செய்வாங்களாம். உடல் தன்னை வருத்தாமல் எந்த பலனும் வராது. நல்ல உழைப்பாளிக்கு அன்னையால் பெரிய வாய்ப்பு வந்தது. சம்பளம் வாங்குவதிலிருந்து முதலாளியாகும் நிலை வந்தது. அதை தலைகீழே புரிந்து கொண்டு உழைப்பின் பெரிய அறியாமல் தூங்க ஆரம்பித்தான். 5 வருஷம் விடாய்த்து. உடல் வறந்து வேண்டும் என அறிந்தார். அன்னை அவனை பகலில் உட்காரக்கூடாது என்றார். 1 வாரம் நின்றவுடன் முதலாளியாகிவிட்டான். சொந்த விஷயம், மனித உலக இயல்பு. அவங்கவுங்க விஷயத்தை தான் அவங்க நினைவில் வச்சிருப்பாங்க. ஆனா பிறர் விஷயம்தான் நினைவரும், சொந்த விஷயம் அப்புறம். அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் பிறருக்கு என்ன செய்யலாம், அவங்க கஷ்டம் என்ன, அவங்களுக்கு எப்படி உதவி செய்யணும்னு அதை நினைச்சிட்டே இருக்கணும். தன்னுடைய கஷ்டத்தை விட அதுதான் முக்கியம். அது இருவர் பேசும்பொழுது இருவர் மனதிற்கு வெவ்வேறு விஷயங்களை பொதுவாக குறிப்பிட நேர்ந்தால் ஒவ்வொருவரும் தன் விஷயத்தை நினைத்துக் கொண்டு கொள்வதுண்டு. வக்கீல் கட்சிக்காரர் வந்தால் வக்கீல் தனக்கு முக்கியமான வேற ஒரு கேஸ் என்று ஜெயித்து விட்டதாக சொன்னால் கட்சிக்காரர் தன் கேஸ் ஜெயித்து விட்டதாக நினைப்பார். மனம் தன் விஷயத்தையே சூழ்ந்திருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரப்பா. நேரு எலெக்ஷன் சமயத்துல ஒரு ஊரா போய் பேசிட்டு வந்தார். அங்க போகும்போது அந்த கேண்டிடேட்டை கூப்பிட்டு அவர் அறிமுகப்படுத்தி பேசுவார். ஒரு தொகுதிக்கு போய் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் யாருன்னு கேட்டாரு. இங்க இருந்தவங்களாம் சிரிச்சாங்களா, நீங்க தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர்னு சொன்னாங்களா. தன் தொகுதி என்பதையே மறந்து சுயநலமற்று உழைத்தவர் நேரு, உத்தமர் நேரு. அதனால நேரு இருந்த வரைக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர். 47 இந்திய சுதந்திரம் பெற்றோம். 47 64 அவர் உயிர் பிரிந்தார். அது வரைக்கும் வேற யாரும் பிரைம் மினிஸ்டரா வர முடியல. அப்படி உழைத்தவர் நேரு. அதனால் உலகம் போற்றும் தலைவரானார். தான் செய்யும் காரியங்களை அதே மாதிரி அன்னைக்கு அர்ப்பணித்து செய்கிறவங்களுக்கு தன்னுடைய நலத்தை பார்க்காமல் பிறர் நலத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் வளர்வார்கள். ஒருத்தர் அப்படித்தானா, அவர் ஒரு பேங்க்ல லோன் கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்கும் சொல்லி விட்டீங்க, அந்த பேங்க் போக கொடுப்பாங்க சொல்லுங்க. அவருடைய நபர் அவருக்கு சுத்தி காட்டேன், ஏன்பா உனக்கு பணம் வேண்டியிருக்கு, நீ வாங்கலையா? ஆமா அப்படின்னு நினைப்பு அதுக்கப்புறம் அவரு கேட்டு படம் எடுத்துக் கொண்டாரு. பிறர் நலத்து சரக்கு உற்பத்தி செய்பவர் வாடிக்கைக்காரருக்கு பிரிவாக நடக்க வேண்டும். மேநாட்டில் ஒருத்தர் செஞ்சாரா, தன்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு செஞ்சு அவங்களுக்கு உதவி செய்யறபடி தொழில் செஞ்சாரா. அப்படி செஞ்சதும் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள் நிறைய என்ன பொருளை வாங்கி விற்கிறவங்க இதுட்டாங்க. அவருடைய தொழிலும் வளர்ந்தது, இவருடைய தொழிலும் வந்தது. அவருடைய டிஸ்ட்ரிபியூட்டர் நலத்தை பெருசாக நினைக்கும் போது இவருடைய நலம் நல்லா விடுறது. இதே மாதிரி எனக்கு இதுல வடநாட்டில் ஒரு முதலாளி தன்னிட்ட வேலை செய்யறவங்க எல்லார்களுக்கும் கார் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. தொட்டிற்பழக்கம் சுடுகாண்டி மட்டில் அடிப்படையான சுபாவத்தை நேர் எதிராக மாற்றம் கொண்டு வர வேண்டும். இது இங்கே அன்னை உதவியோடு செய்ய வேண்டியது. மனித சுபாவம்ங்கிறத சொல்லி அப்பா 500 பக்கத்துல நூல் எழுதியிருக்கிறாரு. மனித சுபாவம் நாய்வால் மாதிரி அப்பா சொல்றார், மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு.
அந்த சுபாவத்தை மாற்றுவதற்கு அன்னையால் மட்டுமே முடியும். அன்னைகிட்ட சுபாவத்தை மாற்றுறதே நம்மகிட்ட சோம்பேறித்தனம் இருந்தால், மற்ற எந்த குறைகள் இருந்தாலும், கோபப்படுறது இருந்தாலும் சரி, போட்டி இருந்தாலும் சரி, பொறாமை இருந்தாலும் சரி, இந்த நம்முடைய சுபாவத்தில் உள்ள குறைபாடுகளை எல்லாம் அன்னையிடம் சமர்ப்பணம் செய்து அன்னையை அதற்காக பிரார்த்தித்து மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதான் மாறும். அது நல்ல பழத்தை தொட்டில் பழக்க சுடுகாடு வரைக்கும் போகாம அன்னைகிட்ட வந்துட்டோம், அதை மாற்றி அது அந்த அதனால வந்து தடை நீண்டு நம்முடைய வளர்ச்சியை அதிகமாக்கும். அப்போதான் சுயநலம் போய் பரநலம் வரும், பயம் போய் தைரியம் வரும். மாரி இப்போ எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஆனா மறுபடியும் நல்ல வளர்ச்சி வந்த பிறகு பழைய குணத்தை வலியுறுத்தணும்னா மறுபடியும் தோல்வி வரும். அது நிறைய பேர் அன்னைகிட்ட வந்து வளர்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு நிலைமை கூடதும் ஆடம்பரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்கே ஒரு பெரிய கம்பெனிக்கு அவங்க குடும்பம் பூரா அன்னை ஏற்றிட்டாங்க. அப்பாகிட்ட வந்தாங்க, அப்பாவோட கைடன்ஸோட வந்து மேலே வந்தாங்க. உடனே ஆடம்பரமாக அவர்கள் செலவு செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த தொழில் வளர்ச்சி தடைப்பட்டது. ஆடம்பரமாகவும் பொதுவாகவும் தேவைக்கு தேவையில்லை. பலமுறை திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறோம். தேவைக்கு தாராளமாக செலவு பண்ணலாம். போன தடவை பேசும்போது சொன்னோம், செலவு செலவு செய்தால் வரவு கூடும் அப்படின்னு. கடைசி பைசா வரைக்கும் செலவு பண்ணலான்னு அப்பா எழுத்தார். போன யோகா வாழ்க்கையை பற்றி பேசும்போது இதை பேசணும். இந்த இதில் இந்த இது 100 பேர்கள் புத்தகத்திலேருந்து பேசுகிறேன். ஆனா நம்ம சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு இதெல்லாம் மாறி சுறுசுறுப்பான பிறகு மறுபடியும் சோம்பேறித்தனத்துக்கு போகக்கூடாது. கருமித்தனம் கருமி இருந்த ஒரு தாராளமாக வந்து மறுபடியும் கருமித்தனத்துக்கு போகக்கூடாது. அப்போ அது மாறும். பழைய குணங்களை வலியுறுத்தவே கூடாது, மாற வேண்டும். ஏன்னா அன்னை அரவிந்தர் நோக்கமே திருவுரு மாற்றம், மனிதன் தெய்வமாகும் பாதை. யோகத்தின் கரு திருவுரு மாற்றம். சொல்லியதை சேர்க்க மனமாற்றம் அதை போன இதை பற்றி மனமாற்றத்தை பற்றி நிறைய பேசணும். போன பேச்சில் பேசும்போது ஒரே மூச்சில் மண் எடுக்க முடியுமா? பெரிய காரியங்கள் அது வந்து உலகில் இயற்கை. அதாவது ஆற்றுல ஆறு உங்களுக்கு தெரியும். சின்ன பையன்களை நான் எங்கள் ஊர் திருவையாற்றில் காவேரி கரையை ஒட்டி எங்கள் வீடு. ஆற்றுல குளிக்கும்போது ஆழமான இடத்துல மேலான இடத்துல இருந்து குதித்து கீழே போய் ஆழத்துலேருந்து மண் எடுத்து வர்றது பெரிய இது. ஒரு மூச்சில் தம் கட்டுறது ஒரு மூச்சில் முடியாது. ஒரு தடவை 2 தடவை போய் அது செஞ்சு மண் எடுத்துட்டு வருவாங்க. அதனால முடியாது. ஆனால் அதை எதுக்கு சொல்லுவாங்க, ஒரு இதில் தொழிலை இதில் செய்யும்போது வெற்றி பெறத்துக்கு வந்து ஒரே மூச்சிலே செய்ய முடியுமான்னு சொல்லுவாங்க. முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற முடியுமான்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்னைகிட்ட முதல் முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கும். அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அதனால நிச்சயமாக அன்னையை ஏற்றுக்கொண்டவர்கள் அதனுடைய முயற்சி இப்போ தொடர்ந்து ஏற்று நடம். அன்னையின் அருள் நிதானமாக செயல்படுவதில்லை, ஒரே க்ஷணத்தில் பதிக்கும். நிதானமாக பதிப்பதை நாம் பார்ப்பது அருளால் அல்ல, நாம் நிதானமாக அருளை ஏற்பதால். பேங்க் சேர்மனிடம் கிராம சேவையை பற்றி ஒருமுறை சொன்னவுடன் அறிந்து அடுத்தது அவரே கிராமத்திற்கு வந்து திட்டத்தை ஆரம்பித்தார். முதல் முறையே முழு பலன் கிடைத்தது. இதையும் பலமுறை பேசு. ராமாபுரம் எஸ்டேட் அப்பா ஆரம்பிச்சது நான் பலமுறை இங்கே சொல்லியிருக்கிறேன். அது வரைக்கும் அப்பா ஆரம்பிச்ச வரைக்கும் விவசாய கடன் கூட்டுறவு வங்கிகளால் மட்டுமே கொடுக்கப்பட்டது. நாட்டுடைமையான இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது போன்ற வங்கிகள் எல்லாம் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது கடன் வராதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அப்பா ராமாபுரம் தோட்டத்தை எஸ்டேட் மதர் எஸ்டேட்டை ஆரம்பித்த பொழுது அவர் வாங்கி கொடுத்தப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சேர்மனே அங்கே வந்து நான் கொடுக்குறேன் என்று முன் வந்து கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதான் அன்னை வச்சு செஞ்சினாரு. அன்னை சக்தி உடனே செயல்பட்டு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் பெரும்பாலும் முதல் முறையிலேயே பேர்த்தியாகும். பொறுமையாக நடப்பது அதனுடைய மனதில் தடை இருந்தால் பொறுமையாக நடக்கும். புதிய மனநிலையை அனுபவத்தின் பேரில் ஏற்றுக்கொண்டால் அன்னை அதிகமாக கொண்டு செயல்பட உதவும். அன்னைகிட்ட இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை சாதாரண மனித வாழ்க்கை அல்ல, உயர்ந்த யோக சக்தி அன்னை சக்தியை பயன்படுத்துகிற வாழ்க்கை என்பது புரிந்து கொண்டால் அது நடக்கும். அப்புறம் கீழ்ப்படிதல் உயர்வு
சொன்னதை கேட்கணும், உண்மை கட்டுப்பாடா இருக்கணும், இப்படிலாம் சொல்றோம். ஆனா இங்க இதுக்கு அப்பா என்ன சொல்றதுங்கன்னா, தான் மலர்ந்து விரும்பிய அடக்கம் ஆன்மீக அற்புதம் அப்படின்னு சொல்றாரு. அடக்கம் தானா வரணும். கீழ்ப்படிதல் சொன்னதை கேட்டுட்டு தண்டனைக்கு பயந்து கீழ்ப்படிதல் வேற. நாமே பணிவை கொள்றது, அடக்கம் கொள்றது, பணிவு, ஹியூமிலிட்டி, அடக்கம். அந்த அடக்கத்தை கொள்றதுங்க அது ஆன்மீக. பலமுறை இங்க சொல்லியிருக்க இந்த அன்னையின் சிம்பத்துல வெளிவட்டத்தில் இருக்கிற இந்த 12 கட்டங்கள்ல 12 குணங்கள்ல இந்த அடக்கமும் ஒண்ணு. அதனால அந்த இதுதான் ஆன்மீக அற்புதம். அதுக்கு உதாரணம் சொல்றாரு. ஒரு பள்ளிக்கு ஒரு வைஸ் சான்சலர் இது போனாரு. அங்க இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கரண்ட் போச்சு. அப்பவும் மாணவர்கள் எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்களாம். அது ஒரு இந்த பள்ளி, அது ஹாஸ்டல்ல பிரபல ஆண்டி, அது 120 இது உள்ளது. அந்த கட்டுப்பாடுக்கு காரணம் என்னன்னா, பயத்தினால் வந்த கட்டுப்பாடு. முதுகுல அடிப்பாங்களா அந்த இவங்க பிரின்சிபால் சொல்றது. அப்படி இல்லாம பயத்தால் ஏற்பட பணிவு இல்லாம மாணவருக்கு உண்மையாகவே பணிவு வந்தது முக்கியம். அந்த பணிவு வந்தாக்க இது இருக்கும். அது எதுக்கு சொல்ல வர்றதுனால, வீட்டுல குழந்தைகளை சுதந்திரமா வளர்க்கணும்னு சொல்றாரு. அன்னையும் குழந்தைகளுக்கு சுதந்திரம் கொடுத்து, குழந்தை வளர்ப்பை பத்தி அன்னை எழுதியிருக்கு, சுதந்திரம் கொடுத்து வளர்க்க சொல்றாங்க. அதனால அன்பாக சுதந்திரமாக வளர்ந்த பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போனால் கெட்டு போவதில்லை. கண்டிப்பா வளர்த்த குழந்தைகள்ல அங்க போனா கெட்டு போறாங்க. ரொம்ப பயமுறுத்தி வளர்த்தவங்கலாம் எனக்கு தெரியும். அது இப்போ ஒரு உறவினர் பையன் முதல்ல போனா, இப்ப எங்க இருக்கானே தெரியல. முதல்ல ஒரு திருமணம் பண்ணா, அப்புறம் அந்த பெண்ணை இது பண்ணா, அப்புறம் வெளிநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா, அப்புறம் ஒரு இந்திய பெண்ணை கல்யாணம் பண்ணா. இப்ப அவன் எங்க இருக்கான்? இப்ப பார்த்தாலும் கடனை வாங்குவான், இது பண்ணுவான். கட்டுப்பாடா வளர்ந்த பிள்ளை அவன். அந்த கட்டுப்பாடு அவனை இதாச்சு. அப்படி இல்லாம நம்ம சுதந்திரத்தோடு கொடுத்து வளர்த்த பிள்ளைகள்லாம் இப்ப நல்லா இருக்கிறாங்க. அவங்க உயர்ந்த நிலைக்கு நல்ல மேல மேல வேலை போயிட்டு இருக்கிறாங்க. பயத்தால் பணிந்த குடும்பங்களிலிருந்து ஆன்மீக பெருமக்கள் எழுந்ததில்லை, வீரர்கள் உற்பத்தியானதில்லை, கலைமேதைகள் பிறந்ததில்லை. ஏன்னா அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தும் மனம் அங்க இருக்காது அவங்களுக்கு. அன்னைய வாழ்வின் அஸ்திவாரம் ஆன்மீகம். ஆன்மீகம் அளவிறந்தது. அதன் பாணி பூர்ண சுதந்திரம். பூரண சுதந்திரம் உள்ளவன் மலர்வான், மலர்ந்தால் தானே அடங்குவான். அந்த மலர்ச்சி வரும்போது இந்த தானே செல்ஃப் டிசிப்ளின் வந்துடும். அதுதான் அடக்கம். அது அடக்கமாகும். சமூகத்திற்கோ குடும்பத்திற்கோ தன் மனதிற்கோ கட்டுப்பட்டு ஆசைகளை மறுப்பவன் உயர்ந்த சமூக மனிதன். அவன் சமூகத்துக்கு தான் உரியவன். ஆனால் அவன் மறந்த ஆசைகள் வெறுப்பாக மாறும், மனதை கடுமையாக்கும், வேற எங்கேயோ நிற்காது. அவர்கள் ஆன்மீகத்திற்கு புறம்பானவர்கள். சுதந்திரமா வந்தவங்க தான் ஆன்மீகத்திற்கு வருவாங்க. ஆன்மீகம் அவர்கள் ஸ்பரிசித்தால் அழிந்து போகும். பெற்றைய குழந்தையை வெறித்தார், ஒதுக்கினார், கொலையும் செய்ய விரும்பினார் ஒருவர். இது போன்ற கட்டுப்பாடு பல தலைமுறையாக வந்த குடும்பங்களில் காணப்படும். ஆனா உண்மையான அன்பு சுதந்திரமாக வெளிப்படும். அங்கு மட்டும் அன்னை வருவார். சுதந்திரத்தை குழந்தை வருவார். மேற்கூறிய பள்ளி மாணவர்கள் அங்க கட்டுப்பாடா இருந்தது பயத்தினால. அப்படி இல்லை. அன்னையை நெருங்கி வர அடிப்படையில் பூரண சுதந்திரம் தேவை. சுய கட்டுப்பாடு வேண்டும். அங்கே ஜீவியம் மலரும், கான்சியஸ்னஸ் வெளிப்படும். அன்னை மனம் பேசுவார். கேட்டுப் பெறுவது மனித வாழ்வு, கேளாமல் பெறுவதே அன்மனித வாழ்வு. தேர்ந்ததெல்லாம் வரும். நம்மை நாம் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நம்மால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆண்டவன் நிச்சயமாக காப்பாற்றுவான். அன்னை நிச்சயமாக காப்பாற்றுவாங்க. சம்பாத்தியம், குடும்ப நிர்வாகம், முக்கியமான காரியங்கள் ஆகியவற்றை நாம் பொறுப்பாக கவனிக்கின்றோம். அது நல்லது, அவசியம். அத்துடன் நாமே நம்மை காப்பாற்றிக் கொள்கிறோம் என்று வற்புகிறோம். ஆனால் அது முடியாது. சமூகம் இருக்குது. இவற்றையெல்லாம் பொறுப்பாக நம்மை இவற்றை செய்கிறோம் என்று நினைப்பது உண்மையாகாது. இன்றைய சமூக வாழ்வில் சமூக உதவியும் சமூக ஸ்தாபனங்களும் உதவியுமின்றி நம்மால் வாழ முடியாது. போலீஸ் வேணும், அதிகாரிகள் வேணும், இது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வேணும். நாமே நம் காரியங்களை கவனிக்கிறோம் என்றாலும் குடிநீர் முனிசிபாலிட்டி கொடுக்க வேண்டும், அரிசியை விவசாயி உற்பத்தி செய்ய வேண்டும். அதனால உணவுப் பொருள்கள்லாம் செஞ்சாலும் அனைத்தும் பிறரால் நடக்கிறது. நாம் அதனை பலனை பெற்று வாழ வேண்டிய முயற்சியை மட்டும் எடுக்கின்றோம். அதனால சமூகத்திற்கு நுழை வருகின்றது.
சமூகத்திற்கு நிலையெனில் அடுத்தாற்போல் இறைவனை நம்மை காவற்றிக் கொள்ள முடியுமா? விதியில் போனால் நமக்கு பாதுகாப்பளிக்க முடியுமா? ஈரலும் இதயமும் நம் கைக்குள் இருக்கின்றனவா? சாப்பாடு சுத்தமானது என நிச்சயமாக சொல்ல முடியுமா? எந்த நிமிஷம் சாப்பாட்டில் இருக்கிற கலப்படங்கிறதுனால தான் கேன்சர் வருது. எந்த நிமிஷம் எத்தனையோ வகையான ஆபத்துக்கு நிறைந்த சூழ்நிலை இருக்கிறது. நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. காப்பாற்றுவது ஆண்டவன் அல்லையா? அன்னை அவனை நம்பினால் காப்பாற்றலாம். நம்மால் முடியாதவற்றை ஆண்டவனிடம் விடுகிறோம். நம்மால் முடிந்தவையும் மூச்சு விடுதல், தாகம் தீர்த்தல், நடப்பது ஆண்டவனால் என அறிந்து நம் செயலை அவனிடம் விட்டால் பாதுகாப்பு நிலையாக இருக்கும். நாமே நம்மை காப்பாற்றிக் கொள்ளும் என்ற நினைவு ஆண்டவனிலிருந்து விலகும் மனப்பான்மை. அதனால நம்ம அன்னைகிட்ட ஒப்படைக்க வேண்டும். சமர்ப்பணமும் சரணாகதியும் அது நம்ம மேலே கொடுக்கும். பழக பழக பாலும் பிடிக்கும். இது பழையது. நண்பர்கள், உறவினர்கள் இதுல எல்லாம் ரொம்ப நாள் ஆன பிறகு ஒருத்தர்கிட்ட கணவன் மனைவியும் கடுகடுன்ட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நண்பர்கள் பிரிந்து கொஞ்ச நாள் ஆனதும் பிரிஞ்சு போவாங்க. ஆனா அன்னைகிட்ட வந்தவங்க, அன்னை ஏத்துக்கிட்டவங்க நெருக்கம் அதிகமானால் இனிமே உயரும்னு அப்பா சொல்றாரு. குடும்பை வளரும் பொழுது ஆத்மார்த்த நண்பர்கள் நிலை தொடர்ந்து உயரும் பொழுது குடும்ப நெருக்கத்தால் நட்பின் உறவால் வழியாரை நம்ப முடியாத இடங்களில் குடும்பத்தாரை நம்பலாம், நண்பனை நம்பலாம். வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே போகும் பொழுது நெருக்கம் ஆதாயமாகிறது, சலிப்பு ஏற்படுவதில்லை. நெருக்கம் நெகிழ்வை உற்பத்தி செய்கிறது. மனம் உயர்ந்ததாக இருந்தால் இன்றைய எளிய வாழ்விலும் உயர்ந்து வரும் வாழ்வின் வாய்ப்பை காணலாம். மேலும் மேலும் நெருக்கம் அதிகமாகும் அம்சங்களை காணும் பரந்த மனப்பான்மை இனிமையை ஏற்படுத்தும். இந்த விசாலமான உள்ளம் அரிது, அதை பெறுவது அவசியம். இந்த உயர்ந்த உள்ளமே அன்னையிடம் நம்மை நெருக்கமாக்கும். இன்றைய வாழ்வில் உண்மை நட்பும் சலித்து வருகிறது. அது மாறணும். அது வாழ்வு உயரும் நிலையில் சலிப்பதில்லை. நண்பர்கள் எல்லாம் இன்னும் நல்ல இருக்கிறாங்க. எனக்கு நல்ல பழைய நண்பர்களாக இருக்கிறாங்க. குடும்பத்தில் உறவினர்கள் சரி, மற்றவங்களும் சரி, சலிப்பு இல்லாமல் உயர்ந்த நிலை வரும். மேலும் இனிமையாக மாறும். அதுவே மனம் உயர்ந்திருந்தால் வாழ்வு உயர்ந்தாலும் உயராவிட்டாலும் சலிக்காது. மேலும் இனிமையாக மாறும். அதுவே அன்னைக்கு உகந்த நிலை. அதனால நட்பு, உறவு இதெல்லாம் மேலும் மேலும் இனிமையாகணும். சலிப்பு வரக்கூடாது. அதுதான் அன்னைக்கு உகந்த நிலை. பயில்தோறும் நூல் நயம் போலும் பழகும் பண்பு திருக்குறள். அது நூலை திருப்பி திருப்பி படிக்கும்போது அதில் இருக்கிற உயர்ந்த நயம் தெரியும். அதுபோல பண்புடையாடு தொடர்பு பழக பழக இது வரும். நான் இங்கே பலமுறை சொல்லியிருக்கிறேன். வள்ளுவர் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு 10 பாட்டு தான், ஒரு அதிகாரம் தான் எழுதினார். ஆனால் நட்புக்கு மட்டும் 5 அதிகாரம் எழுதினார். நட்பு, அப்புறம் தீ நட்பு, கூடா நட்பு, எந்த நட்பு தவிர்க்கணுங்கிறது, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கெண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும்னு சொன்னார். நிறைய நியூஸ்ல பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு செத்தாங்க. குடிக்கிற நண்பர்களானவங்க இந்த குடிச்சிட்டு இருக்கும்போது சண்டை ஒருத்தரை கொண்டுட்டாங்கன்னா, அப்படி ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை கொண்டுட்டாங்கன்னா வரும். இது அப்புறம் பழமைன்னு சொல்றாரு. நட்புல உயர்ந்தது பழமை சொல்லி இந்த பழமை தனக்கு நல்ல பழமை நட்பு உள்ளவனுக்கு அவன் நண்பன் கேடு செஞ்சாலே அது உயர்ந்த நாளா எடுத்துக்க அப்படின்னு சொல்றாரு அவர். அதனால இந்த நூல்தயம் போல நட்பு பழகும் அப்படின்னு அது சொல்றாரு. அது வள்ளுவர் பட்டது. அதனால அன்னையிடம் வந்தவங்களுக்கு அந்த நட்பு, பழக்கம், உறவு எல்லாமே இனிமை நாளாக நாளாக இனிமை நிறைந்ததாக மாறும். அன்னையின் கோட்பாடுகள் அனைத்தும் வாழ்க்கை கோட்பாடுகளின் உயர்ந்த நிலையை தன்னுள் கொண்டன. சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த வாழ்க்கை கோட்பாடுகளின் தாழ்ந்த அம்சத்தை விளக்குவன. சாதாரணமா அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும், அதனால கேட்டுதான் வாங்கணும்னு சொல்றது. ஆனா அன்னையை ஏத்துக்கிட்டவங்க நமக்கு தேவையானது நம்மை நாடி வரும். அன்னை சூழல் நமக்கு தேவையானதை கொண்டு வரும். பாஸ் செய்தபின் நாம் வேலையை தேடி போக வேண்டும். பெண்ணுக்கு வரன் வேண்டுமானால் பெண் வீட்டார் வரனை தேட வேண்டும். ப்ரமோஷன் கேட்டு வாங்க வேண்டும். கேட்க மறுத்தால் தயங்கினால் ரிட்டையர் ஆகும் வரை ப்ரமோஷன் வராது. நமக்கு தேவையான உதவி எதுவானாலும் நமக்கு உரிமை உள்ளதும் கேட்டாலொழிய கிடைக்காது என்பது வாழ்வில் போதுமான நிலைமை. அன்னை மனிதனை தேடி வருவதால்
அன்னையை ஏற்றுக்கொண்ட மனிதனே அவனுக்கு தேவையான அனைத்தும் தேடி வரும். தொழிலுக்கு பணம் வேண்டுமானால் நாம் பணத்தை நாட வேண்டும். நல்ல மார்க்கெட், நாணயம், டெக்னாலஜி உள்ள தொழில் நாடி பணம் வரும் உண்டு. தொழில் அன்னையை தன்னகத்தே கொண்டிருந்தால் பணமும் மார்க்கெட்டும் வாழ்க்கையும் டெக்னாலஜியும் நம்மை தேடி வரும் என்பதில் ஐயமில்லை. அன்னையை அகத்தே கொண்டிருக்க அன்னை கோட்பாடுகளை செயலில் அமல்படுத்த வேண்டும். அன்னை கோட்பாடுகளை நம்ம திருப்பி அதுதான் படிச்சுட்டே இருக்கிறோம். அந்த கோட்பாடுகள் நிறைந்ததே கட்டுரை. பரந்த மனப்பான்மை, தன்னலமற்ற தன்மை, அயராத உழைப்பு, ஆன்ம நினைவு, அன்னை நினைவு, மனத்தின் விழிப்பு, சுமுகம், இனிமை நம் மனதை நிரப்பினால் அன்னையை நாம் அகத்தே நிறுத்துவதாகும். இதான் முக்கியமாக. எப்படி அன்னையை நிறுத்துறது எப்படின்னா என்ன? பரந்த மனப்பான்மை இருக்கணும், சுயநலம் இருக்கக்கூடாது, பரநலம் இருக்கணும், தன்னலமற்ற தன்மை இருக்கணும், அயராத உழைப்பு அப்பா திருப்பி வரிக்கிறாரு. அதுலேயும் உடலின் உழைப்பு, அறிவின் உழைப்பு ரெண்டையும் செய்யணும். செய்திகள் ஒரு தொழில் இருந்தால் அந்த தொழிலின் திறமையை தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஐடியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க ஒரு வேலையில் இருக்கும்போது அதுக்கு அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு புதுசாக வளர்ந்துகிட்டே இருக்குது. அதுக்கு சர்டிஃபிகேஷன் சொல்லி அதுக்கு தனியாக பணம் கொடுத்து கற்றுக்குறாங்க. நம்ம க்ளவுடு கம்ப்யூட்டிங் அப்படின்னு பல பதில சொல்கிறாங்க. அதில் அது நம்ம இப்போ நம்முடைய வளர்ச்சியை அதை நிர்ணயிக்கிறது. அதனால் அந்த இது வரணும். அப்புறம் அதுக்கு மேலே அயராத உழைப்பு, ஆன்ம நினைவு, அன்னை நினைவு, மனம் விழிப்பாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். சுமூகம், இது ரொம்ப முக்கியம். சண்டை போடாமல் யாரையும் விட்டாமல் அதனையோடைய சுமூகமாக இருக்காது. இனிமை, இதெல்லாம் நம் மனதை நிரப்பினால் அன்னையை நாம் அகத்தே நிறுத்துகின்றோம். நம் வாழ்வு யோக வாழ்வாக, அன்னை வாழ்வாக வாடும். இதோட இன்னைக்கு முடிச்சு.